கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு தலைப்பை பற்றி படிக்கும் பொழுது அந்த தலைப்பின் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுத்தராருங்கிறத நம்ம முதலாவது படித்து நம்ம அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம வெற்றி தருபவர், நமக்கு வெற்றியை எப்படி ஆண்டவர் தந்தார், எப்படி நமக்கு நம்ம பெற்றுக்கொண்டோம், அதன் மூலமாக நாம் எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நிறைய வேத வசனங்கள் மூலமாக, பவுல் மூலமாலாம் நிறைய ஆண்டவர் வெளியே தந்திருக்கிறாரு. அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வித்து தர ஜெயிப்போம். நல்ல தகவலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்து நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக்குள்ளே எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செய்து முடித்திருக்கீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த அறிவை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு நாங்கள் வசனங்களை தியானிக்கவும் அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். படிக்க போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வித்தாங்க. உங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இது அன்றைய பிரசனை மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியாக கற்றுத்தாங்க. துதிக்கான மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசுரிச்சும் நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் வெற்றி தருபவர் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வச்சு நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். வெற்றியை யாருமே விரும்பாதவங்க யாருமே கிடையாது. உலகத்தில் எல்லாருமே வெற்றி பெறணும், ஒரு விளையாட்டு நம்ம வெற்றி பெறணும், படிப்பில் நம்ம நல்லா வெற்றியை சுதந்திரிக்கணும், எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றியை நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம அதுதான் நம்ம விரும்புகிறது. ஆனால் வெற்றி உலக காரியங்களில் நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு அவரே சொல்லுவார், பவுல் சொல்லுவார், ஓட்டப்பந்தயத்துக்காக ஓடுறவங்க அதாவது ஏதோ ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓடுவாங்க. ஆனால் இவர் அதுக்காக ஓடலை. நாங்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நான் ஓடி நான் ஜெயிக்கிறேன், நான் காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ வேத வசனங்கள் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருடைய அழைப்பை நாம் செய்து முடிக்க அவர் வெற்றியை நமக்கு தருபவராக இருக்கார். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள தான் இன்றைக்கி நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். வெற்றி, உலக வாழ்க்கை வெற்றி நமக்கு அது நிரந்தரமே கிடையாது. நமக்கு அந்த எந்த வெற்றியை நம்ம பெற்றாலும் எத்தனையோ சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, படித்து சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அப்புறம் நிறைய விளையாட்டில் வெற்றி பெற்று நீங்கள் வாங்குறாங்க, நிறைய பரிசுகள்லாம் நிறையா கிடைக்குது. அந்த பரிசுனால நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் நம்ம வாங்கிட்டோம், நமக்கு நல்லா எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் அந்த இதை வேதாகமும் சொல்லலை. வேதத்தில் நாம் வெற்றியை ஆண்டவர் சொல்கிறதுனா, ஆண்டவருடைய அழைப்பை அவர் என்னத்துக்காண்டி நமக்காண்டி என்ன செய்து முடிச்சிருக்காரு, அதை நம்ம வெற்றியாக சுதந்திரத்துக்குள்ள நம்ம வெற்றி தருபவராக இருக்கார். அந்த வெற்றியை நமக்கு தரதுக்கு அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் முக்கியமானது. இந்த உலக வெற்றியை பற்றி நம்ம ரொம்ப அதுக்காண்டி நம்ம பாடுபட்டு நம்ம நிறைய செய்கிறதுலாம் உலக காரியங்களில் ஆண்டவர் சொல்கிறது வேஸ்ட். ஆண்டவருக்காக ஓடி ஜெயிக்க, வெற்றி பெறுகிறவங்களாம் மாற்ற நம்ம ஜெயிக்கிற பிள்ளைங்களா, ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, வெற்றி தருகிறவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அவர் தான் வெற்றி தரணும். நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றி தர்றதுக்கு நம்ம ஆண்டவர் இருந்தார்னா நம்ம வெற்றியை பெற முடியும். இல்லாட்டா எல்லாத்துலேயும் தோல்வி தான் அடைவோம். அதனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி தருபவரை நம்ம நோக்கி பார்க்கணும். அந்த வெற்றியை எப்படி தந்திருக்காரு, எதன் மூலமாக நமக்கு செய்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நம்மளை எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம்னாக்கி 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை கொண்டு என்ன ஒரு உலகத்துக்கு என்ன செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இவர் பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லும் அவரை நாங்கள் அவரை பற்றி அறிவிக்கும் போது அந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற வெற்றி, அதெல்லாம் ஆண்டவர் செய்யும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படிங்காரு. அப்போ நமக்கு நம்மளை கொண்டு எப்படி ஆண்டவர் நடத்தி நம்மளை செல்றதுக்கு அழைச்சாருங்கிறத அவர் சுருக்கமாக சொன்னாலும் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட இருக்கோம். அப்போ அவர் நம்மளை மீட்கிறதுக்கு, நம்மளை மீட்பை பெறதுக்கு நாம் அவருக்கு கிருபை வேணும். அவர் கிருபையினால தான் நமக்கு அந்த வெற்றியவே நமக்கு தராரு. அப்போ அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கணும். அந்த உலகத்தில் காட்டுற எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும், எந்த காரியங்களையும் ஆண்டவருடைய வெற்றியை நாம் நடைமுறை மூலம் விசுவாசிகள் வாழ்க்கையில் தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அது அந்த மாதிரி வாழ்க்கையை வாழுறதுக்கு தான் தேவனுக்குன்னு அவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா,
ஆண்டவருடைய அறிகிற அறிவு வாசனையை வெளிப்படுத்துகிறோம். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற பிள்ளைங்களா மனுஷனுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வெற்றிக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக மாறவே முடியாது. அதனால் அவருடைய வெற்றி நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி. நம்ம வெற்றி தர்றதுக்கு அவர் ரொம்ப வல்லமையாக நம்மளோட கூட இருந்து நம்மளை வழிநடத்தி வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளதுக்கு நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யணும். அப்படிப்பட்ட வாசனை உள்ள பிள்ளைங்களை நாங்கள் அறிகிற அறிவை நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னோம். மற்றவங்களை சொல்லும் பொழுது அவருடைய வேத வசனங்கள் தான் நம்மளோட கூட பேசணும். அப்படி பேசி நம்ம நடத்தப்படும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும், மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முதலாவது மீட்பை ஆண்டவர் கிருபையினால் தந்திருக்காரு. அதற்கு நம்ம வெற்றியுள்ள பிள்ளைங்களாக மாறுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 1:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சிலுவையை பற்றிய உபதேசம். இது நிறைய பேர் நீங்கள் மனப்பாடமாக நல்லா நிறைய வச்சு நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வசனங்கள் தான் இதெல்லாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுறது நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ நம்ம சிலுவையை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆண்டவரை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுகிற ஒரு ஒரு ஆண்டவர் கொடுக்குற முறைகள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அந்த வசனங்கள்லாம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து நிறையா அந்த வசனங்களெல்லாம் தியானிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போய் வேத வசனங்கள் சொல்லும்போது சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சொல்லும் பொழுது நிறைய பேர் பாருங்கள் ஆண்டவரால் தொடப்பட்டு அவங்க வேத வசனங்களை தியானிக்கிறேன், நான் படிக்கிறேன்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வேத வசனங்களுடைய ரகசியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, என்ன செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி அவங்க அதை விரும்பாமல் இருந்தால் கூட அந்த வேத வசனங்கள் போய் அவங்களோட கூட பேசி அவங்கள நடத்தக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா பைத்தியமாக ரட்சிக்கப்படுறது நமக்கும் அது தேவைன்னா ரட்சிப்புங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அந்த வெற்றியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் செய்து முடிச்சிருக்காரு. அந்த சிலுவையின் உபதேசம்னால இந்த ஞானத்தையும் இந்த சத்தியத்தையும் மாத்திரம் கொண்டதில்லை, அவர் ரட்சிக்கிறதுக்கு, சுகமாக்கிறதுக்கு, இந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு, பாவத்தின் வல்லமையிலேருந்து நம்ம மீட்பை பெற்றுக்கொண்டோங்கிற ஒரு பெரிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம தேவ பலனை தர்றாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இது சிலுவை பற்றி உபதேசம்னா ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி அதை முடிக்கிறது கிடையாது. அவர் நம்மளோட கூட இருக்கிறது சிலுவையில் அவர் உபதேசத்தை நம்ம கேட்கணும்னா அந்த சத்தியத்தை உபதேசித்து ஞானத்தையும் அதை மட்டும் பெற்றுக்கொண்டு அப்படியே உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு. அவருடைய அந்த பிசாசுகள் நிறைய பிசாசுகள் தொந்தரவு நிறைய இருக்கும். ஏன்னா வேத வசனங்களை படிக்கும்போதே நிறைய பேருக்கு அந்த படிக்க தடைகள் நிறைய வரும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மேலே ஆவியானவரால் தொடப்பட்டு அவங்க படிக்கும்பொழுது அதில் ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு வல்லமை, அந்த பாவத்தில் கிடந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வல்லமையிலேருந்து மீட்டு எடுத்து அவங்க நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நினைக்காது. அப்போ அந்த சிலுவையினுடைய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு இருந்தோம்னா அவங்க ஏதோ உபதேசம் சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதபடி சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடிச்சிருக்காரு நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாத்திரம் தான் அந்த வாழ்க்கையில் வர முடியும். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் தான் பலன் தரணும், நமக்கு ஞானத்தை தரணும். நம்ம பேசும் பொழுது அவங்களும் அந்த ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ வேத வசனங்கள்லாம் நம்மளோட கூட பேசும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அது ஆவியானவரால் சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கூட பேசி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, நாம் சொல்லும் பொழுது மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்படக்கூடிய காரியங்கள் செய்யறதுக்கு ஆண்டோடைய இந்த வசனங்கள்லாம் ரொம்ப போதிச்சு நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி மற்றவங்க சில வசனங்கள்லாம் சொல்லும்போது படிக்கும்போதே அழுதுருவாங்க. இவ்வளோ ஆண்டவர் செஞ்சுருக்காரா எனக்காண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பற்றி தெரியாதவங்க கூட சில இடத்துல நம்ம ஜெபிக்கும்பொழுது நம்மளோட கூட ஜெபிக்கிறதுக்கு நம்மளோட கூட என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறவங்களும் நிறைய பேர் வர்றதை நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு வெற்றியை சுதந்திரத்து கொண்டு நீங்கள் மற்றவங்களை வெற்றிக்கு சொந்தக்கார பிள்ளைங்களாக வளர்க்க ஆண்டவர் என்ன சிலுவையில் செஞ்சு முடித்தார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு மற்றவங்களை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தினால் அவங்க
நிறைக்கப்பட்டு அவங்களும் அந்த வெற்றிக்கு சொந்தக்கார பிள்ளைங்களாம் மாறுவாங்க. வெற்றியை சுதந்திர ஆண்டவர் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தது வந்து ஒரு மனுஷனுக்காக கிடையவே கிடையாது. உலக அனைத்து பாவங்களையும் தான் சுமந்து தீர்த்தார், எல்லாத்தையும் செய்து முடிச்சேன்னு சொன்னார். அதனால் எல்லாருக்கும் சொந்தமானதை நம்ம வந்து அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்கன்னாக்க நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஆண்டவர் வந்து அவங்களையும் தொட்டு அவங்களுக்கு அந்த வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைங்களாக மாற்றுறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நாம் வந்து இந்த சிலுவையின் உபதேசத்தை வந்து நிறைய கற்றுக்கொண்டு நம்ம சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதுக்காண்டி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். அடுத்து வந்து பாருங்கள், கொலோசியரில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பிசாசை எப்படி நம்ம வெல்ல முடியும். இப்போ பிசாசு வந்து நிறைய காரியங்களை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு பாரப்படுத்தான்னு வைங்க நம்முடைய வாழ்க்கையில். அப்போ அவனை ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான காரியமே கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய சோதனைகள் வரும்போது ஆண்டவர்லாம் அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஜெயிச்சார். அது மாதிரி ஆண்டவருடைய பிரசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம அந்த வெற்றி தந்தவரை நமக்கு சொந்தமாக்கி கொண்டா மாத்திரம் நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா பிசாசு வந்து எப்பவுமே நம்மளை வெற்றி அடையிறதுக்கு அவன் விடவே மாட்டான். எப்போ விழுவான்னு பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லி நம்ம பேதர்லாம் படிக்கும் பார்த்தீங்கன்னா எவனை விழுங்கலாமோன்னு தான் அலைவான். அவன் வந்து சுற்றி திரிகிறவன். அதனால் ஆண்டவருடைய வெற்றி நமக்கு சொந்தமான வெற்றி உள்ளவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அவனை ஜெயிக்க முடியும். அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். 15வது கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளுமே சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். இப்போது துரைத்தனங்கள் பிசாசானவன் என்னென்னலாம் கொண்டு வந்து இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னதை ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சு அந்த அதிகாரம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் வந்து உறிஞ்சிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிட்டார். வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் செஞ்சார். எல்லாத்தையும் ஏதோ மறைச்சி வச்சு செய்யவே செய்யலை. சிலுவையில் தொங்கினார், எல்லாரும் மத்தியிலும் தான் தொங்க விட்டாங்க. அப்போ பாருங்கள், அதுலேருந்து வெற்றி சிறந்து உயிரோட எழும்பி அவர் வந்து நம்ம இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனா நம்மளோட கூட இருக்கிறதுனால நாம் வந்து அந்த வெற்றிக்கு பங்குள்ள பிள்ளைகளை நம்மளை மாற்றுறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நாம் விசுவாசி நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்ம மாறணும். நம்ம பிசாசை எல்லாவற்றையும் தோற்கடிச்சு நீ மறித்து இனிமேல் எழுந்திருக்க முடியாது, மறிச்சு அவனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் அந்த கூரையெல்லாம் கூட மரணத்தின் கூரை உடைச்சி வெளியரங்கமாக்கி ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்தார். வெற்றி சிறக்கும் போது உயிரோட எழும்பினவர், உயிரோட எழுந்துற ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது இந்த வெற்றிக்கு நாம சொந்தக்கார பிள்ளைங்களா மாத்திரம் இல்லை, அன்னைகளை அது பிசாசின் பிரியில் கிடக்கிற பிள்ளைங்களை வந்து நாம விடுதலை செய்கிற பிள்ளைகளா ஆண்டவருக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளை பயன்படுத்துகிறதுனால நீங்கள் மாற்றணும் தான் இந்த வசனங்கள் நம்ம தியானிக்கும். நம்ம சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு என்ன உலகத்தில் சொன்னார்னா அஸ்தாவேலின் சக்தியும் சாத்தானின் வல்லமையிலும் வெற்றி கொள்ளதுக்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆவியானவர் மூலமாக தந்திருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொண்டு தான் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். அதனால் நீங்கள் அபிஷேகம், நான் எப்பவும் சொல்கிறது தான், அபிஷேகத்தினால் நீங்கள் நிறைக்கப்பட ஆவியானவர் உதவியை தேடி நீங்கள் தினமும் ஜெபிங்க. அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவர். அவர் உதவியோடு தான் பிசாசின் எல்லா கிரியைகளையும் நாம் வெற்றியை சுதந்திரித்து மற்றவங்களுக்கும் அதை சொல்லி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களாம் அநேக மாற நாம் வந்து சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாற்ற நம்ம முடியும். அதனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வெற்றியிலேருந்து ஆண்டவருடைய வெற்றி பெற்றார் பாருங்கள் சிலுவையில். அந்த வெற்றிக்கு வந்து நம்மளை தேவனுடைய பிள்ளையாக இருக்க நமக்கு வந்து ஒரு பங்கு தந்திருக்காரு. நீங்கள் உங்களுக்கு ஒரு பங்கு தந்திருக்கேன், நீங்களும் உங்கள் இந்த விசுவாசத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். பிசாசை நான் ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுக்காரு. இந்த உலகத்தின் மீதில் வந்து நிறைய சோதனை, நிறைய வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அது மேலே வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்குது. அது மாத்திரமில்லை, தீய ஆவி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள், நிறைய காரியங்கள், எதிர்ப்பு, போராட்டம், இந்த மாதிரி அவன் வல்லமையை காட்டி நான் ஏதோ செய்வேன்னு சொல்லி நமக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குற காரியங்கள்லாம் நிறைய வாழ்க்கையில் நடக்கு பார்த்தீங்களா. அந்த வாழ்க்கையிலேருந்து ஆண்டவரை இயேசு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான் நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய மீட்பையும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி தான் மாத்திரம்தான் இந்த பிசாசின் பிடியிலேருந்து நமக்கு விடுதலை நம்ம பெற முடியும். அவர் நமக்கு விடுதலை தந்திருக்காரு. நாம் பெற்றுக்கொள்றதுக்கு அவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய அவரிடத்துல விசுவாசம் வச்சு அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லா நோய், எல்லா பாவங்கள், எல்லா பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியும். அவர் வெற்றி சிறந்தது போல் நாமளும் வெற்றி சிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, இதுக்கு மேலாக எல்லாத்துக்கும் மேலாக
எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்து நம்ம விடுதலை பெற்றாலும் அதுலேருந்து பரிசுத்தமாக நம்மளை வாழறதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னார் ஆண்டவர். இப்போ பரிசுத்தமாக இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாதுன்னா அவரோட கூட பேசவே முடியாது, அவர்கிட்ட ஜெபிக்க முடியாது, அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க முடியாது. அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் நமக்கு வேத வசனங்கள் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் நிறைய நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறதை நீங்கள் உணர முடியும். அந்த எல்லா நோய்கள் பிரச்சனைகளை கொண்டு வரதுலேருந்து நம்ம வெற்றி அடையணும். அடுத்தது பரிசுத்தத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாக நம்ம வாழணும், நம்ம மற்றவங்களை எப்படி வாழ வைக்கணுங்கிறத நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர் ஆவியானவர் மாத்திரம்தான். அதை நம்ம பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்வை நமக்கு தந்தவரை நம்ம தினமும் இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி வெற்றி சிறந்தவரை நாம் ஸ்தோத்திரம் சொல்லி டெய்லி அவரை துதிக்கணும். துதித்து அவரோட பிசாசின் எல்லா தந்திரங்கள்லேருந்தும் என்னை மீட்டெடுக்க உலகத்தில் உமக்கு சாட்சிகளாக நிற்கிறதுக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த தெரிந்து கொண்ட அந்த நாட்களில் நாங்கள் எந்தெந்த உயிர் வாழ்ந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ நீங்கள் கொடுத்த வெற்றியை நாங்கள் மாத்திரமில்ல ஆண்டவரே, அநேகருக்கு அந்த வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைங்களாக மாற்ற இந்த பிசாசின் தந்திரங்கள்லேருந்து நாங்கள் பிள்ளைகளை விடுதலை பண்ண, அடுத்தது நோய் பிரச்சனைகள்லேருந்து, அடுத்தது கடைசியாக பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, முக்கியமாக பரிசுத்தமாக வாழ்கிறத ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால் ஒவ்வொருவரும் நம்ம பரிசுத்தத்துக்கு வாழறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் வெற்றி சேர்ந்தது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிங்க. அதை எங்களுக்கு தந்து எங்களையும் வழி நடத்தணும், மற்றவங்களுக்கு நாங்கள் வழி நடத்தப்படவும் எங்களை பயன்படுத்துகிறதுனால அந்த நாளை மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய நாட்கள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிற நாட்கள் வீணான நாளாக மாறவே கூடாது. எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழறதுக்கு மற்றவங்க மத்தியில் இந்த தேவன் எப்படி எங்களுக்கு சிலுவையில் செய்து முடித்து உங்களுக்காக செய்து முடிச்சிருக்காரு, எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்காக அனைவருக்காக செய்து முடிச்ச அந்த காரியங்களை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஃபாதர் அவங்க படித்த பாடு, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே சேவைக்கு அதை நான் மறப்பேனும். உயிர் உள்ளவரை ஆண்டவரை ஆராதிக்க தான் நம்ம ஜீவனை தந்திருக்காரு. அவருடைய உதவியை நாடி எபினேசர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காரு. அதனால் வெற்றி சிறந்த தேவனை நாம் அனுதினமும் நம்மளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு கிடைச்ச சிலுவையில் நீங்கள் வெற்றி சிறந்தீங்க, அந்த வெற்றிக்கு நாங்களும் பங்குள்ள பிள்ளைங்களாம் எங்களை மாற்றிருக்கீங்க, எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்களும் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளணும், அந்த வெற்றியில் பங்குள்ள பிள்ளைகளை அநேக பிள்ளைகளை மாற்றணும் ஆண்டவரே, அப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். நம்மளுடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்டில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம்.
உலகையை வென்று விட்டோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, கலப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி தேடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினா, கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினா, விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோ, விசுவாச கேடயத்தினால் நாம் பிசாசை வென்றிடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நன்றி தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி வழிநடத்துகிறார் நல்ல தகப்பனே. நமக்கு தாயும் தகப்பனுமாய் எங்களுக்கு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசை எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரியும்போது தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளையாய் மாற்றி எங்களை மீட்பை தந்திருக்கீங்களே ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கீங்களே அக்காம நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்தவர் எங்களையும் கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவர் இந்த வெற்றியை கொடுக்கத்தக்கதாய் வாழ்க்கையிலே வாழ எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்புகளை ஆண்டவரே சத்துரு விழுங்க பார்க்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் வெற்றி சிறந்த தேவன், எங்களுக்கு வெற்றியை தந்த தேவன் கூட இருக்கிறபடியா நாங்கள் அந்த வெற்றிக்கு சொந்தக்கார பிள்ளைகள் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறதை உணர்ந்து கொள்ள அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வரத்தக்கதான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த உலகத்திலே ஆண்டவரே பிசாசை வெல்ல அந்த வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாளாய் மாற்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாவற்றிலும் ஆண்டவரே அனைத்தையும் செய்து முடிக்கிறவராய், எங்களை ஜீவனுள்ளவரை எங்களுக்கு எபினேசராய் இருந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் இருந்தால் மாத்திரம் நாங்கள் வாழ முடியும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கத்தக்கதா இந்த நாட்களில் இந்த வசனங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யத்தக்கதா ஜெபிக்கிறோம். சுவாமி, வசனங்கள் மூலமாக நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டுமாய் வெற்றியை சுதந்திரித்து கொண்ட தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை விழுந்து விடும்போது, ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஆண்டவரை நாங்கள் அழும் பொழுது, நாங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது, நாங்கள் துக்கத்தோடு திரியும் பொழுது எங்களுக்கு ஆறுதலின் தேவன் எங்களை அபிஷேகித்து நடத்த வேண்டுமா இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை வழி நடத்தும் ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தி செல்லுங்க. பலன் தந்து இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நான் என்று ஆண்டவரே ஒரு நாள் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், உலகத்திலே எல்லா அனைத்து மக்களுக்காக எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் என்பதை அறிக்கை செய்ய எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இடைபெட வேண்டுமா ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துறைத்தனங்களை எல்லாவற்றையும் முறிந்து ஆண்டவரை எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கி ஆண்டவரே எங்களுக்கு வெளியரங்கமான கிருபை செய்து வெற்றியை தந்து வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கபடியா நன்றி செலுத்துகிறோம். பவுல் ஓடினது போல நாங்கள் ஓட்டத்தை முடிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்களோ அதற்கு நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, பொல்லாத சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீங்கள் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து நாட்களே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி வளர்ந்தமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தெய்வக்காம நன்றி. நம்ம நடத்த போக்கா நன்றி. அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தந்து எங்களுக்கு கூட இருந்து எங்கள் வெள்ளத்தமாக ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிற சுவாமி உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உண்மையை துதிக்க எங்களுக்கு கற்றுக்கிறோமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரவேசித்து ஆண்டவரை வெற்றியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தந்து இன்னும் அதிகமாக கற்றுத்தந்து எங்கள் வெள்ளத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இப்படி உதவி செய்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் முழுவதுமாய் பொறுப்படுத்தி கொண்ட பின்னால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த விசுவாசத்தை நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. மறுபடியும் மாவட்ட சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் கொடுங்க நல்ல பிதாவே. ஆமென்.